வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நவராத்திரி வந்தாச்சு. 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா, புதன்கிழமை. ஸோ அதுலேருந்து இப்போ இந்த புதன்கிழமையிலேருந்து ஆரம்பித்து அது அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது. தசரா அப்படின்னு சொல்கிறது வெள்ளிக்கிழமையோட முடியும். நவராத்திரிங்கிறது சரஸ்வதி பூஜையோட முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி முதல் நாள் புதன்கிழமை, அதுக்கு வேணுங்கிறது நம்ம என்னங்கிறது பார்ப்போம். புதன் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஞானகாரகன். புதன் படிப்புக்கு அதிபதி, அறிவுக்கு அதிபதி அவன்தான். அவனுக்கு உண்டான தானியம் என்னன்னு பார்த்தேன்னா பச்சை பயிறு. அந்த பச்சை பயிரை வச்சு ஒரு ஸ்வீட் சுண்டலும் ஒரு முதல் நாள் வேற இல்லையா. ஸோ இன்றைக்கி ஒரு பாயசத்தோடையும் அரிசியும் தேங்காயும் அரைச்ச பாயசத்தோடையும் நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். 9 நாளும் உங்களுக்கு 9 விதமான சுண்டல், 9 விதமான பாயசம் இது உங்களுக்கு வரும். தினம் நீங்கள்லாம் பார்த்து உபயோகப்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நவராத்திரியை பற்றின, அம்பாளை பற்றின ஒரு சில தகவல்கள் நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதில் ஏதாவது தப்பு இருந்தால் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் உபயோகப்படும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? இது பச்சை பயிர் என்னன்னு கேட்டேன்னா ஒரு 6 hours ஊற வச்சு, இந்த மாதிரி ஒரு கப்பால் ஒரு கப் தான், அது இவ்வளோ ஆயிருக்கு. 6 hours ஊற வச்சே அதை ஒரே ஒரு விசில் குக்கரில் வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு பார்த்துடலாம். எப்பயுமே இது அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம சின்ன கப்பில் ஒரு கப்பு பயிர் எடுத்தோன்னா இதில் 3/4 கப்பு வெல்லம். அதை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு ஆரம்பிக்கலாம். இது ஒரு விசில் கொடுத்தேன்னா போதும் கண்டிப்பாக. இது இனிஷியலி பார்த்தேன்னா இந்த மாதிரி தண்ணி இதுவுமா இருக்கும். கொஞ்சம் வெல்லத்தோடு இந்த பச்சை பயிறு கொதிக்கணும். அதே மாதிரி தானியம் ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு அளவு வேக வைக்கிறதுக்கு இது இருக்குது. நம்ம அது பண்ணுற அன்றைக்கி அதை எவ்வளோ நாழி ஊற வச்சேன், எவ்வளோ நாழி வேக வச்சேன், எவ்வளோ விசில் கொடுத்து வேக வச்சோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் நான். இப்போ முதல் நாளைக்கு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்றதுல தான் இதை ஆராதனையே பண்ணுவோம் நம்ம. இந்த நவராத்திரியை சாரதா நவராத்திரின்னு சொல்லுவாள். சாரதை அப்படின்னா சரஸ்வதின்னு அர்த்தம். கடைசி 3 நாளில் சரஸ்வதி தேவி தான் நமக்கு பார்த்தேன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படின்னு தான் நம்ம கொண்டாடுவோம். அதனால தான் இதுக்கு பேரே சாரதா நவராத்திரின்னு பேர். ஒரு வருஷத்தில் நமக்கு 6 நவராத்திரி இருக்குது. ஆனால் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நவராத்திரி இந்த சாரதா நவராத்திரியும், அப்புறமா ஒரு வசந்த நவராத்திரியும். வசந்த நவராத்திரின்றது சித்திரை மாதத்தில் வரும், ராமநவமியை ஒட்டி. அது ஆனால் நம்ம கொலுவெல்லாம் வைக்க மாட்டோம். அது விரதம் இருக்கிறது தான். அதுவும் நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் அது ரொம்ப தீவிரமாக அந்த இதை கடைப்பிடிப்பா. பட் எல்லாருக்கும் பிடிச்சது இந்த சாரதா நவராத்திரி தான். ஏன்னா இந்த இதில் அம்பாளை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறோம். 9 நாளும் அவளை நம்ம வீட்டில் கொலு இருக்க வைக்கிறோம். வர எல்லா பொம்மநாட்டிகளும் அம்பாள் ஸ்வரூபம், குழந்தைகள் எல்லாம் பாலை ஸ்வரூபம். எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு கொடுத்து நம்மளால் முடிஞ்ச ஒரு திரவியங்கள் அவளுக்கு வெத்தலைப்பாக்கு, கண்ணாடி சீப்பு, குங்குமச்சிமிழ் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கொடுத்து வந்தவா சந்தோஷப்பட்டு அதனால கிடைக்கிற அனுகிரகத்தில் நம்மளோட குடும்பத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் வீட்டுக்கு. இதை காரம் போட்டும் பண்ணுவா சுண்டல். நம்ம திதிப்பு போட்டு பண்ணியிருக்கோம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போடுறேன். பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருந்தது. இப்போ எல்லாம் நல்லா வற்றி போயிடுது.
இப்போ இது ரெடி ஆகிடுது. சுண்டல் ரெடி ஆகிடுது. அடுப்பு அணைச்சிடுறேன். அடுத்தது பாயசம். 2 ஸ்பூன் பச்சரிசி இது ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போடுறேன். இதுக்கு அரை மூடி தேங்காய். இது ரெண்டையும் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம். பார்த்தீங்களா, இது நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சாச்சு. இதை வந்து இந்த பாயசம் என்ற பாத்திரத்தில் விடலாம். ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணி விட்டுறணும். இது இவ்வளோ தண்ணியாக இருக்கு பார்த்தீங்களா. இது கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா திக்காயிடும். ஆனால் இது கலந்துட்டேயும் இருக்கணும். நான் அரிசி அடியில் உட்காந்துருந்ததுன்னா கட்டி கட்டியாகிடும். அப்புறமா சாமி நைவேத்தியத்துக்கு அப்படிங்கிறதே கூடிய மட்டும் சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் இதெல்லாம் பண்ண வேண்டாமோன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். நம்ம இந்த மாதிரி தேங்காய் அரிசி அரைச்சது, பால் பாயசம், இல்லைன்னா கடலைப்பருப்பு பாயசம், பைத்தப்பருப்பு பாயசம், எத்தனையோ விதமான பாயசம் இருக்குண்ணா. இப்போ வரிசையாக உங்களுக்கு பாயசம் எல்லாம் இது பண்ணுறேன். பர்த்டே இல்லை வேறு ஏதாவது வெட்டிங் டே அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சேமியா பாயசம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பூஜைக்கு இந்த மாதிரி நவராத்திரிக்கு அந்த மாதிரி இதில் வேண்டாம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். விடுறச்சே வேறு கலரில் இருந்தது, வேறு மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஆனப்புறம் கொஞ்சம் கலர் எடுத்து கூட நிறுத்திக்கலாம். ஏன்னா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இனிமேல் கட்டி தட்டாது அவ்வளோவா. தெரியறதா? கெட்டியாக எடுத்து பாருங்க. இதுவே நீங்கள் இன்னும் கெட்டியாக ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதில் இருந்த அரிசி இல்லாமல் நல்லா வெந்தாச்சு. இது 1 கப்பு தேங்காய், திருகின தேங்காய் போட்டேன் இல்லையா, அப்படிங்கிறச்சு 3/4 கப்பு வெல்லம். அதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொதிக்கலாம் விடலை, ஜஸ்ட்டு கரைச்சி வடிகட்டியிருக்கேன். அதை இதில் விட்டுறேன். இல்லை இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட் வேணும்னா 1 கப்பாக கூட எடுத்துக்கலாம். ஒரு கப் தேங்காய்க்கு 1 கப் வெல்லம் போட்டுக்கோங்க. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் போதும், அதனால நான் 3/4 பாகம் தான் எடுத்திருக்கேன். இந்த பாயசம் ரெடி எடுத்து இந்த ஏலக்காய் பொடி போடலாம் 1 ஸ்பூன். இந்த வெள்ளத்தோடையும் சேர்ந்து கொதிச்சாதான் கொஞ்சம் நாள் அந்த வெள்ளத்தில் இருக்கிற பச்சை வாசனை போகும். பாயசம் ரெடி. ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் பல்லாக நறுக்கின தேங்காய், பொரிஞ்சாச்சு. முதல் நாள் நைவேத்தியம் 2 ரெடி. இப்போது தேங்காய் அரிசி அரைச்ச பாயசம் அண்ட் பயறு வெல்லம் போட்ட சுண்டல். இது வந்து முதல் நாளைக்கு உண்டான நைவேத்தியம்.
எல்லோரும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அம்பாள்கிட்ட வைக்கிறச்சு இந்த மாதிரி சாப்பிடாத ஏதான ஒரு பாத்திரமாக எடுத்து வச்சு நம்ம தினம் சாப்பிட்ற தட்டுலாம் இல்லாத புதுசாக ஏதான ஒரு கிண்ணம் வச்சு அதில் நைவேத்தியம் வைங்க. ஸோ இது உங்களுக்குலாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி வரும் வீடியோ கண்டினியூஸ்லி பாருங்க. அன்னன்னைக்கு உண்டானது நான் முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே போட்டுடுறேன். எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.